கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் இந்த குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு செய்ய வேண்டிய செய்யக்கூடாத நச்சு 4 விஷயங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்க்கலாமா? அதில் செய்ய வேண்டிய 4 விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் விஷயம் எவ்வளவு வரவு இருக்கு, எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத உங்க அக்கௌண்ட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வியில் அதிகப்படியான ஆர்வம் செலுத்துங்க. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல்நலனில் அக்கறை செலுத்துறது. ஏன்னா கன்னிராசிக்காரங்க லாஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாட்களாக உடல்நலில் அக்கறை செலுத்தாமல் இருக்கீங்க. இதை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, எந்த ஒரு விஷயத்தையும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள். லேட்ரல் திங்கிங்காகவே இல்லாமல் 360 வியூவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கன்னிராசிக்காரங்க செய்யக்கூடாத 4 விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி உணவுகளை தவிர்த்துருங்க. ஹோட்டலில் அடிக்கடி சாப்பிடாதீங்க. அடுத்தவங்களை பற்றி அதிகமாக கிரிட்டிசிசம் பண்ணாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கோங்க. மூணாவது விஷயம், அதிகமாக கவலைப்படாதீங்க. கன்னிராசிக்காரங்க கவலைப்பட்டாங்க அப்படின்னா அடிக்கடி கவலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஒர்க் பிளேஸில் செயல்படாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமாக இருக்க போகுது. இதுவரைக்கும் பார்த்த எல்லாமே ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு டிஎம் பண்ணிடுங்க.